அருணாச்சலேஸ்வராய நமக. வாழ்க வளமுடன். அன்பே சிவம். அண்ணாமலைக்கு நன்றி. நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலையில் சுமார் 15 ஆண்டுகளாக வாழ்ந்து வருகிறேன். இந்த அண்ணாமலைக்கு வந்தவர்கள் யாரும் திரும்ப போவதில்லை. இங்கு வந்தாலே அண்ணாமலையாரின் அருளோடு முக்தி மட்டும் இல்லாமல் வயிற்று பசியும் ஞான பசியும் சேர்ந்து தீரும். அவ்வளவு அற்புதமான பூமி இந்த நினைத்தாலே முக்தி தரும் அண்ணாமலை. இந்த அண்ணாமலையில் இன்று வரை 10 ஆண்டுகளாக சிவ சேவை செய்து வருகிறேன். அண்ணாமலைக்கு கிரிவலம் வரும் சிவ பக்தர்களுக்கு குடிக்க மினரல் வாட்டர், மூட்டு வலிக்கு தெய்வீக ஆகாயராஜன் மூலிகை கஷாயம், மூட்டு வலிக்கு தெய்வீக ஆகாயராஜனால் செய்யப்பட்ட பிற மூலிகைகள் சேர்த்து செய்யப்பட்ட மூலிகை தைலம், அன்னதானம் போன்ற சேவைகள் பௌர்ணமி தோறும் 10 ஆண்டுகளாக செய்து வருகிறேன். கொரோனாக்கு பிறகு, உணவு தட்டுப்பாடு வந்த பிறகு தினசரி அன்னதான சேவையும் செய்து வருகிறேன் தொடர்ந்து. இந்த சேவையை தொடர்ந்து நடத்த நான் தினம்தோறும் பிச்சை எடுக்கின்றேன், கடையாக சென்று. நீங்கள் இதை நன்றாக கவனித்து உற்று பாருங்கள். எனக்கு தனிப்பட்ட எந்த நிதியும் வருவதில்லை. கடையாக சென்று பிச்சை எடுத்து அதில் வரும் பணத்தில் தான் இன்று வரை 10 ஆண்டுகளாக இந்த சேவையை செய்து வருகிறேன். இதில் இன்னொரு பெரிய ரகசியம் என்னன்னா, இந்த சேவைக்காக பிச்சை எடுக்க போறப்ப என்னுடைய ஈகோ, என்னுடைய அகந்தை அழியும். எனக்குள்ள எந்த விதமான கர்வம் இருக்காது. ஒரு 10 ரூபாய் கேட்டு ஒரு கடையாண்ட ஐயா அப்படின்னு நிற்கும் போது அவர் ஒரு பார்வை பார்ப்பார். அந்த பார்வை நம்மளுடைய அகந்தையை மொத்தமாக அழித்து விடும். அகந்தை இல்லாமல் அகம் பழுக்க வேண்டும் என்றால் பிரச்சனைகளை நீ சந்திக்க வேண்டும். பிரச்சனைகளை நீ சந்தித்தால் மட்டும்தான் உன்னுடைய அகம் பழுக்க ஆரம்பிக்கும். பிரச்சனையிலிருந்து விலகி ஓடுவதில்லை. பிரச்சனைகளை நேரடியாக சந்திக்க வேண்டும், களத்தில் இறங்கி. அப்படி 10 ஆண்டுகளாக ஒரு திருவண்ணாமலை மாவட்டத்துல ஒரு கடை விடாம எல்லா கடையிலையும் நான் பிச்சை எடுத்தேன். இது எனக்கு பெருமையா இருக்குது. எப்படின்னா, அவங்க என்ன வேணா பேசட்டும், என்ன வேணா சொல்லட்டும், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. என்னால இந்த பிச்சை எடுக்கிற இந்த மனசால ஒரு சுமார் 700 பேருக்கு பசியாற்றி வைக்க முடியுது. பௌர்ணமி தோறும் வர பக்தர்களுக்கு ஒரு 50,000 பேருக்கு மூட்டு வலி தைலமும் மூட்டு வலி சூப்பும் குடிக்க மினரல் வாட்டர் தர முடியுது. எவ்வளவு பெரிய விஷயம் பாத்தீங்களா? என்னுடைய அந்த அகந்தையை விட்டதால இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது. எவ்வளோ பேர் பலன் பெறாங்க, நீங்களும் யோசிச்சு பாருங்க. நான் இதை பெருமையா சொல்லல, அதை விட தாண்டி இன்னும் பெருமையா சொல்றேன். பிச்சை எடுக்கிறத பெருமையா சொல்றேன். ஏன்னா நான் எனக்காக கேட்கல. எனக்கு என்ன, நான் ஒரு பரதேசி, எனக்கு என்ன ஆசை இருக்கு போது? ஒரு வேளை சோறு தான், 3 வேளை சோறுலாம் சாப்பிட்றது இல்லை. ஒரு வேளை சோறு தான். ஒரு வேளை சோறு சாப்பிட்டு நான் வாழ்ந்துட்டு போயிடுவேன். இது யோகா பாடி. இது 3 வேளை சோறு சாப்பிட்ற ரோகி பாடிக்கல. ஒரு வேளை சோறு சாப்பிட்ற, அதுவும் சோறு சாப்பிட்றது இல்லை, ஒரு வேளை உணவு எடுத்துக்கிற யோகி பாடி. ரோகி இல்லை, போகி இல்லை, யோகி. ஆகையால எனக்கு கவலையே இல்லை. அண்ணாமலை இருக்கார், என் பிரச்சனையெல்லாம் அவர் பார்த்துக்குவார். எனக்கு என்ன வேணும்னு தெரியும் அவருக்கு, அவர் பார்த்துக்குவார். அண்ணாமலைக்கு அரோகரா. அன்பே சிவம்.